ரிப்பப்ளிக் டிவி வந்து தமிழில் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து இன்னாகிரேட் பண்ணியிருக்காங்க. அதை திறந்து வச்சிருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, கோட்டு போட்டவர் தான் இப்போ வந்து திறந்து வச்சிருக்காரு. கோட்டு போட்டவர் யார் நமக்கு தெரியும். கோட்டு போட்டவருக்கு முட்டு கொடுக்க அந்த கட்சியிலேருந்து பழசுலேருந்து புதுசுலேருந்து எலசுலேருந்து எல்லாமே வந்து சப்போர்ட் வருவாங்க. நாங்கள்லாம் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டோம், நாங்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்தா எங்கள் தலைவரோட இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படி இப்படின்னு வந்து பேசுவாங்க. இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, இவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாராமா, இவர் வந்து பப்ளிக் இன்ட்ராக்ஷன் வைக்க மாட்டார். ஆனால் இவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து புதுசாக ஒரு சேனல் வந்து திறந்து வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இது எந்த மாதிரி மனநிலை அப்படி பார்க்குறது. நம்ம ஒரே ஒரு விஷயம்தான், இங்கே வந்து ரீல்ஸு அரசாங்கம் அப்படிங்கிறதுல வந்து மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி சரி இவங்க வந்து ஒரு பப்ளிக்காக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். பட் ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. இன்ட்ராக்ஷன் பண்ணுறதும் கிடையாது. ஒரு பப்ளிக்கிட்ட ஒரு எப்படி பேசணும், மக்களுக்கு என்ன மாற்றம் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள பேசலாம். பட் அதுவுமே கிடையாது. ஆனால் இவங்க வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதை வந்து பெருசாக வந்து இதை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கூட ட்ரெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் இந்த 5 வருஷம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ரீல்ஸ் மட்டுமே அடிக்கடி வரும். மற்றபடி அறிவுபூர்வமான கேள்விகளோ பதில்களோ மாற்றங்களோ வருமா அப்படிங்கிறது வந்து இந்த கட்சியில் இருக்கிறவங்களையோ இல்லை கோட்டு போட்டவர்கிட்ட தான் மக்கள் தான் இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். மீன்வைல் மொத்தத்தில் இதுதான் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மாற்றம்.